காய்ச்சிருக்கேன். நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் சூரிச் லேக்குக்கு தான் வந்திருக்கேன். லேக்கில் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த லேக்கு பக்கத்தில் ஒரு செரிமரம் நின்றதா. இப்போ செரிப்பழம் பண்ண எனக்கு நல்ல விருப்பம். அது கொடுக்க தான் வந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய காய்ச்சிட்டு மேலே உயர்த்துறதுக்குள்ள வந்து கோயிலாக்குறாங்க எல்லாம் மீன் இருக்குது. அங்காளி பக்கம் இருந்தது, அங்காளி பக்கம் மாநிலம் வந்து இப்போ இதில் கொஞ்சம் தான் ஆண்டினாங்க. பேக் எடுத்து இதான் செரிப்பழம் பாருங்க. மற்றது பேக்கில் ஃபுல்லாக அங்காள இருக்குது. சொன்னால் நாங்கள் செரிப்பழம் வாங்கி கஞ்சிலெல்லாம் கீழே கொட்டிட்டோம். ஆனால் இங்கே ஃபிஷ்ஷில் வந்து குக்கையில் வந்து கொட்டக்கூட அப்புறம் இந்த இதுகளை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். எனக்கு சொன்னால் இப்படி கஞ்சில் விட்டு போனால் ஃபைன் அடிப்பாங்களாங்க. சமருக்கு வந்து இந்த டூரிஸ்ட் லேக்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபன்னாக இருக்கும். அந்த கிளி போட்டு சாப்பிடலாம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வருவார்கள். ஏராளக்கணக்கான சுற்றுலா பயணிகள். சுவிஸ்லேயே ஒரு பெரிய ஒரு மாநிலம் தான் சூரிச் மாநிலம். வந்து இங்கே அதிகளவான தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். நல்ல மற்றபடி குளிர்காலத்தில் இது லேக்குக்குள்ள காலையை வைக்கிறாலும் இப்போ நல்ல குளிர கொட்டாக இருக்குது. என்ன நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு நாங்கள் க்ரீல் போட போகிறோம். வந்து அங்கே தான் உங்களை சுற்றி காட்ட போகிறோம். அங்கே பார்க்கலாமா போய் இருக்கான்னு ஃபோட்டோ செரிப்பழ மாஞ்ச முதல்ல நாங்களாக தான் இருப்போம். எங்க இதை பிடிங்க. நான் இது வீடியோ எடுங்க. நான் விட்டாது போல வீணும் அப்படி பார்த்தாலும். ஐயா உப்பு சரியான வளைஞ்சு நாங்க போகணும். நான் இதை எடுத்து கொண்டு போவேன். ஒன்றும் இல்லை அங்கே மேலே இருக்குது. ஒன்றும் இல்லை மட்டக்க விட்டாது போல. கவனம் வருது மேக்கப் வருது. மேல மென்ன கழுக்கு மேல ஏறுங்க. இதுக்கு நிறைய கிடையாது. ஓ மை காட். இது எப்படியா என்னடுங்க வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன பேர் வந்துடாடி? என்ன பேர் அதுக்கு? சிப்பாய் இல்லை கொச்சிலியா? இது இதை கேட்கல, கப்பல கேட்கல வந்து இதை கேட்கணும் வந்துல நீந்தி போறாங்களே. தெரியலையா? குட். சின்ன கப்பல்னு சொல்றேன். இது வந்து காத்தடிக்கிற போட்டா. எனக்கு உண்மையில இது உண்மையான பேர் என்னன்னு தெரியல. பாருங்க என்ன வடிவா இருக்குன்னு சொல்லி சூரிச் லேக். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்ணாம்பரிய கப்பல் 2-3 நிற்கிது. இது நார்மலா அந்த சம்மர் காலத்துல ஓடும். இப்போ ஸ்டாப் பண்ணி இப்போ சம்மர் தான் வந்து இன்னைக்கு ஓடையில போல வந்து சரி பழம் விருப்பம் சொல்லிட்டுனா சூரிச் லேக்குக்கு வந்து வந்து ஃப்ரீயா போடுங்களாம். இப்போ முடிவடைஞ்சு வாங்கினால வந்து வெளியா வந்தீங்கன்னு சொன்னாங்க. மேலே நிறைய செரிப்பழம் நடக்கிறது. அதை ஏறையில் அதை நம்ம டக்குல தண்ணிக்கலாம் வந்து வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொல்லலாம் தெரியும். ஏறாண்டு இல்லை ஏறுவோம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பழம் ஃப்ரீயாக கிடைக்கும். வந்து இன்னைக்கு தானே பழம் நல்லடி போயிட்டு செரிப்பழம் எல்லாம் நாங்கள் இதை போட்டியிடம் பார்த்தீங்கன்னா நிறைய செரிப்பழம் இருக்குது. யாருக்கும் ஒன்று தங்கச்சி கூட வாங்க. நல்ல காமெடி ஆனால் தான் அது. இப்படியே நாங்கள் அங்கால போய் எடுக்க போகிறோம். வந்து அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க என்ன உங்களுக்கு எல்லாம் அப்படி 4800. காசு இல்லாம இந்த இதில் கிடக்கிறவங்களுக்கு மேட்ச் வீடியோ. நான் முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்து பேன் பண்ணிட்டேன். அதில் நிறைய வீடியோ இருந்தது. வந்து அதுக்கு பிறகு போடுறது குறைவு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இங்கே வந்து க்ரீல் போட போகிறோம். வந்து இப்போ க்ரீல் போடுறதுக்கு தான் இதில் நிற்கிறோம். ஸோ இது வந்து க்ரீல் போடுறக்குரிய சட்டி. இதை என்னென்னு டொச்சில் சொல்கிறது தெரியாதா? டொச்சில் சுத்தம். இது வந்து என்னென்னு கொம்மன்லையோ
நீங்க இது என்ன சட்டின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப போய் மிக்ரோஸ்ல வாங்கியிருந்தாங்க. இது என்ன அடுப்புக்கு போற கறியா? இது என்னத்துல செஞ்சிருக்குது? இது வைக்கோலா? மரத்தூள். மரத்தூள்ல வந்து செஞ்சிருக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த எரியிற இதை பாருங்க வந்து. ஸோ நான் இப்போ இதுக்குள்ள போட போறேன்னா உண்மையை சொன்னா எனக்கு சமைக்க தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இல்ல நிறைய போடணுமா என்ன செய்வோம்? நானே இதுக்குள்ள வந்து இதை போடுறதா காய்ச்சிய கூட போதுமா? என்ன கொஞ்சம் தெரியுமே. இந்த ஃப்ராக் கட்டின விலை என்ன 2 கிலோ 14 ஃப்ராக். நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாயோ இது. காணும் தானே? ஓகே இதை வச்சுட்டு நான் மூடுறேன். இது பரவிட்டு இது என்ன ஊத்துறேன் மண்ணெண்ணெய். இதை மணக்க கூடாது பாக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய். ஆனா வேற மனம் எனக்கு மண்ணெண்ணெய் தான். இஞ்சத்த மண்ணெண்ணெய் பாத்தீங்க. இதான் சுவிஸ் இந்த மண்ணெண்ணெய் ஊத்த பண்ணி ஊத்துறது. எஸ். என்ன வெள்ளை கலர்ல இருக்கு தண்ணி மாதிரி. அப்படிதான். நிறைய ஊத்தணுமா? கணக்க ஊத்தணுமா? எல்லாம் கொஞ்சம் தூர. ஆனா நார்மலா இது மண்ணெண்ணெய் ஊத்திட்டுனா இதுல இதன்றது வந்து இது மணக்காது. இந்த மண்ணெண்ணெய் சாப்பிட கூடாது. இல்ல மண்ணெண்ணெய் மணக்காது போறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இது லைட்டர் எல்லாம் இருக்கு தெரியும். கிரில் போடுற எண்ணெய் தான் மணக்கும். இது கையில பத்தாது தானே? கவனமா செய்யணும். இந்த அக்கட்டெல்லாம் கத்துக்கோங்க எப்படி எரிக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப நெருப்பு வந்து மூண்டுட்டு எங்க அந்த மேல வைக்கிற சட்டி எங்க பார்த்தேன். இது வந்து நெருப்பு தணலா வந்தோன்னா வைக்கும். தணலா வரணுமா? இது வந்து இப்பதான் எரியுது. இது ஒரு கருப்பு கலரா வருமா? எஸ். இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும் பாருங்க. இதெல்லாம் புதின மக்கள் உண்மையா தெரியாது. இங்க பாருங்க சொல்லு. ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் க்ரீல் போடுறக்கூடிய திங்ஸ் வந்து. இது வந்து பான் வந்து எங்களோட ஊரில் பட்டியாக இருக்கும். இங்கே வெரைட்டியாக விதமாக இருக்கும். இது வந்து இதுக்கு என்ன பேர்? இது வந்து வெஜி கேஸ். இது வந்து க்ரீல் போட்டு சாப்பிட்றது. இது என்ன கோழியா? இது வெஜ் என்ன? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜி. எல்லா உயிரையும் நாங்கள் கொண்டு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு உயிர் காரத்துக்காக. எங்களோட வயிற்றுக்கு போனோன்னா நாங்கள் உயிர் வாழ. அவாட்ட யூடியூப் சேனல் இல்லையே. இதான எங்களோட டிப்ஸ் ஐட்டங்கள். நாங்கள் தான் நீங்கள் மரரை பொரிய சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இதை வந்து இது என்னத்துல செஞ்சது? பெப்ரிகா. உருளைக்கிழங்கு பெப்ரிகா ஸ்பைசி. இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க. இன்னொரு அழகா போடுறோம் வந்து. இதெல்லாம் இல்லீகல். என்னங்க என்னங்க இல்லீகலா? அவங்களோட அனுமதி இல்ல. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மேலே ஒரு கம்பி மாதிரி வந்து இதுக்கு மேலே வச்சு தான் சூடாக்க போகிறோம் வந்து இறைச்சி எல்லாம். ஆனால் இது வந்து இப்போ மண்ணெண்ணெய் என்று சொல்லிக்க வந்து இது டைரெக்டாக இதக்க இது மணக்கிற மண்ணெண்ணெய். இது வந்து ஒரு தண்ணி தன்மையானது மண்ணெண்ணெய். உங்களோட மண்ணெண்ணெய் அதில் வந்து கடைசி தன்மை இந்த இதில் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிரில் போடுறக்கூடிய இறைச்சி வந்து அதுக்குள்ள வச்சுட்டேன் பாருங்க வேகுது. நெருப்பு 100 வந்து கோழி சிக்கன் இங்கிலீஷ்ல. இது கறிக்குதோ? பிராட்டுங்க. கருக்க வச்சுட்டு காலையா இருக்கு. என்னது அவட இது கறிக்குது. இல்ல ஒட்டாவே. நார்மலா நெருப்பு 100 வேணும். நெருப்பு வந்து 100 மாதிரி இல்லை. அந்த நாங்கள் வாங்கின அந்த கறி வந்து கொஞ்சம் பவர் கூடுனதோடய அது நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்குமா. அதால் நாங்கள் ஏற்கனவே வச்சுட்டோம். அதெல்லாம் வந்து எரிஞ்சிட்டு இதெல்லாம்
எஸ் இது வந்து இதுலயே விளங்க வெகி கேஸ் இதுலயே விளங்க என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம் நோ அதான் தெரிஞ்சு விட்டுருக்காங்க இதுதான் இப்போ சாப்பிட கொடுக்க போறோம் இப்ப இதை சாப்பிடணும் டேஸ்ட் பண்ணணும் இது பாக்குற எல்லாருக்கும் தான் அங்க சாப்பிடுங்க என்னது வெகி கேஸ் இது வந்து அக்காவுக்கு இது நான் சாப்பிட போறோம் சரியா சுடுவது இதில் சோசும் வச்சிருக்கலாம் நல்லா எரிஞ்சு போட்டுதா எரிஞ்சிட்டு எரிச்ச கோழியை சாப்பிட்ற முதலாக்கள் நாங்களாக தான் இருக்கோம் நல்லா இருக்கு கிரீன் போட்டு நீங்களும் வந்து இந்த சூரஜ் டேக்கில் வந்து கிரீன் போட்டு சாப்பிடலாம் நல்ல செம பிளேஸ் வந்து இதில் வந்து எப்படி இருக்கு தெரியுமா கோழி வந்து கருவாடு எரிஞ்ச மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்து சூரஜ் லேக்கை வந்து காட்டுகிறோம் உண்மையில ஃபுல்லாக வீடியோ எடுக்கையில் வந்து நாங்கள் உண்மையில வந்தது இங்கே செரிப்படம் நம்ம வந்துடுறாங்க இதை விட பக்கத்தில் உள்ள இடத்துக்கு தான் சுற்றி காட்டியிருக்கோம் ஆனால் சூரஜ் வந்து உண்மையில ஒரு பெண்ணாம்பதிய லேக் வந்து உண்மையில பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த சம்மருக்கு வந்து கட்டாயம் நீங்கள் நார்மலாக எங்கள் சூரஜ்ல இருந்து வந்திருக்காங்க எங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி வருவாங்க நீங்கள் இங்கே இந்த லேக்குக்கு வராதவங்க கட்டாயம் வந்து பாருங்கள் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் அனு பாய்